அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரித்த நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு குற்றப்பத்திரிகையை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருப்பது என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினர் மாணவி பாலியல் விவகாரம் மற்றும் அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கை வெளியான விவகாரம் குறித்து தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். ஞானசேகரனை 7 நாள் காவலில் எடுத்தும் விசாரித்தனர். தொடர்ச்சியாக ஞானசேகரன் செல்போனில் பேசிய ஆடியோ ஆதாரங்களை உறுதி செய்யும் வகையில் அவருக்கு 3 மணி நேரம் குரல் பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து அவருக்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் இரத்த பரிசோதனையும் நடத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டு அவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தியது. அப்போது கடந்த 2022 முதல் 2024 ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள வில்லா டைப் வீடுகளை குறிவைத்து கொள்ளையடித்ததாக ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் பள்ளிக்கரணை பகுதியில் நடந்த 7 திருட்டு வழக்குகளில் ஞானசேகரனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஞானசேகரனை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்தன. கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் அவர் சொகுசு கார் வாங்கியதாகவும் பிரியாணி கடை வைத்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஞானசேகரனிடமிருந்து 100 சவரன் தங்க நகைகளையும் போலீசார் பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரனிடம் விசாரணையை முடித்துள்ள சிறப்பு புலனாய்வு குழுவினர் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆன்லைன் மூலம் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்துள்ளனர். அடுத்ததாக நீதிமன்ற விசாரணை முடிக்கப்பட்டு விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.